Hello guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயின் டெக்னிக்கல் அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷனில் சார்ட் படி இருக்குது, ஸோ இனி நெக்ஸ்ட்டு வந்து என்ன லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் வந்து பார்த்துப்போம். ஸோ பிட்காயின் வந்து இப்போது இனி கொஞ்சம் ஒரு 6 மந்த்துக்கு ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் 2024 ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து பிட்காயின் ஹால்விங் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டும் அதுக்கு முன்னாடியே வந்து ஓரளவு டவுன் ஆகிரும், சரியா? ஸோ அந்த டைம்லாம் வந்து நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து பாசிபிளாக வந்து இருக்காது. வாய்ப்புகள் மார்க்கெட் ஓவர் டைம் கிராஷ் ஆகும்போது கிடைக்கும் போதே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். பிட்காயினாக இருந்தாலும் சரி தான், ஆல்ட்டு காயினாக இருந்தாலும் சரி தான். ஸோ இதை என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக என்ன கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான், மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட்லேயே வந்துட்டு இருந்த மார்க்கெட் கொஞ்சம் ஐ மீன் ஒரு இந்த இயர் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6, 7, 8 மாதம் ஆச்சா. ஸோ அந்த 8 மாதம் முடிஞ்சு 9ஆம் மாதம் தொடங்கியாச்சு. யூஸ்வலாக செப்டம்பர் மந்த் வந்து டவுன் சைடு மந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மந்தில் எப்போவுமே பிட்காயின் வந்து டவுன் ஆகிருக்கும். 1 or 2 டைம் தவிர மற்ற எல்லா டைமுமே வந்து செப்டம்பர் மந்த் வந்து டவுன் ஆகிருக்கும். ஸோ அது பியரிஷ் மந்த்னு காமனாக வந்து சொல்லக்கூடியது தான். ஸோ இப்போது என்ன கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்சைடு முடிஞ்சு ஒரு பாட்டம் சப்போர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கு. சப்போர்ட் மீன்ஸ் ஒரு டிமாண்ட் சோன் கூட சொல்லிக்கலாம். எக்ஸாக்டாக அந்த 26,000 லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு மேஜர் கீ லெவலாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் எடுத்து சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை வாட்டி டச் பண்ணி அப்பா இருக்குன்னு பாருங்கள். பல முறை அந்த ஏரியா டச் பண்ணி இப்போவும் திரும்ப டவுன் ஆனதும் அதை பிரேக் அவுட் பண்ணி போகலை, திரும்பவும் டச் பண்ணி அப் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஒரு ஹெவி சப்போர்ட்டாக வந்து இந்த ஏரியா வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகணும் அப்படின்னா இந்த லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 25,800 அந்த லெவல் வரும். ஸோ அப்போது அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு போகும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம முக்கியமாக வீடியோ போட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து வரும், சரியா? ஸோ இப்போ அந்த வீக்லி கேண்டில் லுக் லைக் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, சரியா? இப்போ வரைக்கும் அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரி முடியுது அப்படின்னு பார்க்க வேண்டியது. மேபி இதை டவுன் ஆகி கொஞ்சம் கீழே வரைக்கும் கூட வச்சு க்ளோஸ் பண்ணி முடியலாம். ஆர் வந்து இது இன்னும் அப்பாகி ஒரு நியூட்ரல் கேண்டில் மாதிரி முடியலாம். ஆர் இதே கண்டிஷன்லேயே கூட முடியலாம். என்ன மாதிரி வேணாலும் முடியலாம். ஸோ இது வந்து நாளைக்கு மார்னிங் நம்ம டைம் படி ஒரு 5-5:30 போல் க்ளோஸ் ஆகும் கேண்டில், இந்த கேண்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி வீக்லி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் இருக்கலாம், சரியா? இன்னும் அந்த 26,000 லெவலை பிரேக் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் புல்லிஷாக தான் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா மேபி இன்னொரு ரவுண்டு கூட அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்து ஹெட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆக கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ எனிதிங் பாசிபிள். என்னதான் இருந்தாலும் ஓவரால் மார்க்கெட் ஹால்விங் முன்னாடி ஒரு டவுன் சைடு வந்து தான் ரிவர்சல் வந்து ஆகும். இதுதான் வந்து சைக்காலஜிக்கலாக எல்லா வருஷமும் நடக்கிறது. பிட்காயின் ஹால்விங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2024 ஸ்டார்டிங்கில் வந்து வரும். ஸோ அப்படி வரும்போது மார்க்கெட்டில் பிட்காயினில் நம்ம பிட்காயின் மட்டும் இல்லை, ஆல்ட்டு காயினில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. எக்ஸாக்டாக நம்ம வந்து ஒரு கிராஷ் ஆகும்போது நான் பெர்ஃபெக்டாக கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. அந்த டைம்லாம் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பை ஆர்டர்ஸு செல் ஆர்டர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாமல் கூட வந்து இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பைனான்ஸ்லலாம் நிறைய டைம் வந்து கிராஷ் ஆகும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு. உங்களால் அந்த டைம் ஆர்டரே ப்ளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி விட்ரா டெபாசிட்லாம் வந்து பண்ண முடியாமலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் பெரிய நீங்கள் நம்பிட்டு இருக்க எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து சொதப்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கிராஷ் ஆகும்போதே கொஞ்சமாக அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ், சரியா? ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் வரான்னு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கிரிப்டோ வந்து எப்போவுமே பயங்கரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு தான் திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகும். அதாவது பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் எப்போவுமே வந்து நடக்கிறது, சரியா? அதுக்கு இன்னொரு இண்டிகேஷன் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா, பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அந்த டாமினன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு கீ லெவலில் பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. ஸோ இந்த டாமினன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், பிட்காயினும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்ட்டு காயின் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு இங்கே வந்து டாமினன்ஸ் டிக்ரீஸ் ஆகணும், ஆனால் பிட்காயின் வந்து அப் ஆகணும்.
ஆனால் இப்போ உள்ள கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா அதே ஷூட்டிங் ஸ்டார் பிட்காயினில் சார்ட்டு காமிக்கிறேன். பிட்காயின் சார்ட்லேயும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. டாமினன்ஸ் சார்ட்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான் ஃபார்ம் ஆகினிக்கு. ஸோ மேஜராக பெரிய லெவலில் ஆப்போசிட்டில் மூவ் ஆகலை. நமக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகணும். இப்போ பிட்காயின் அப் ஆகணும், டாமினன்ஸ் வந்து டவுன் ஆகும். அப்படி ஆனால் மட்டும்தான் ஆல்ட்டு காயின் பயங்கரமான ஒரு புல் சீசன், ஆல்ட்டு சீசன் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து நடக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ தேட் மீன்ஸ் ஸ்டேபிளாக தான் இருக்கும். என்ன இருக்குது பாருங்கள், பிட்காயின் டாமினன்ஸும் டவுன் ஆகுது, பிட்காயினும் டவுன் ஆகுதுன்னா ஆல்ட்டு காயின்ஸில் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு சின்ன சின்ன டவுன் சைட் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய அளவு டிஃப்ரெண்ட் இருக்காது. அதே மாதிரி ஆல்ட்டு காயின் டம்ப் எப்போ ஆகும் அப்படின்னா இந்த டாமினன்ஸ் வந்து இது ஒரு இப்போ கிட்டத்தட்ட அந்த கண்டிஷனில் தான் நிற்கிது. ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, சரியா, ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த டாமினன்ஸ் வந்து இந்த மாதிரி அப்பாகி அடுத்த சோனை நோக்கி போகுது. ஆனால் பிட்காயின் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகி பாட்டம் சோனை நோக்கி போகுது அப்படின்னா ஆல்ட் காயின்ஸ்லாம் பயங்கரமான ஒரு ஃபால் வந்து இருக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துனா. ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவ் சைடாக பார்க்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம். நெகட்டிவ் சைட்னால் நீங்கள் இப்போ வரைக்கும் வாங்கியிருக்க காயின் எல்லாமே பயங்கரமாக ஆட்டி வாங்கும், நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிறது எல்லாமே லாஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கிளியரான மூவ்மெண்ட் வரல. ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் நம்மளால் வந்து கிளியராக வந்து சொல்ல முடியும். ஸோ வீக்லி கேண்டில் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி டாமினன்ஸும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி நிற்கிது, ரீடெஸ்ட் பண்ணி அப் ஆகுமா, அது வந்து இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கலாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சைட் பிரேக் அவுட்டோ ஆர் ரிவர்சலோ ஆகும்போது தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேடு பண்ணுவோம், சரியா. ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட். இது எதுக்காக இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா 2024 அப்படிங்கிறது பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, பிட்காயின் ஹால்விங். ஸோ அப்படி இருக்கும்போது 2024, 25 ஸோ இதுதான் வந்து ஒரு புல் மார்க்கெட் சீசனாக இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்கு ஹோல்டு பண்ண நினைக்கிறவங்க வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.